33 பேருக்கு அது 31 ஆள், அது ஒரு 5 பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க வேற. ஸோ இவங்களுக்கு அரசு பணி அப்படின்னு கொடுக்கறது சரியா அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியில ரொம்ப மூர்க்கமாவே வந்து பேசுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இருந்த பல தம்பிகள் வந்து இன்னைக்கு வீடியோக்களாவே போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக சைடில் இது என்ன ஆகுங்கன்னா, தியாகிகளா அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து அரசு பணிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிரகஸ்பதிகளும் வந்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக குடும்பத்தில் பிறந்ததுக்காகவே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் பிறந்ததுக்காகவே அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன சொல்ற இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கலாம். ஏன் திமுகவுக்கு இது இவ்வளவு பதற்றமா இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கு அப்படின்னா, இடைத்தேர்தல். ஆனா நேற்று பேச்சிலேயே இடைத்தேர்தலை வந்துட்டு முடிச்சு விட்டுருக்காரு விஜய் அவர்கள். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப சதி வேலை இல்லைன்றீங்க, பிரச்சனை இல்லைன்றீங்க, அப்படிங்கும்போது பக்கத்திலே இருந்தீங்களா, நடந்து எஸ்பிக்கே தெரியலங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான பதிலையும் வந்து செந்தில் பாலாஜி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு காலையில் திருமா அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இது அணுகுண்டா இல்லை வெறுங்குண்டா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்தா பார்க்கணும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நேற்று கரூர்ல சிஎம் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, அதுதான் இன்னைக்கு வந்துட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று பேசிய பேச்சு சரிதானா, ஒரு முதல்வர் இப்படிலாம் பேசலாமா, சில வார்த்தைகள்லாம் தவிர்த்திருக்கலாம், ரொம்ப இறங்கி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும், இன்னொரு பக்கம் வந்து அவர் பேசிய பேச்சு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கான்னு போய் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய சமூக வலைதள பக்கங்களில் அவருடைய முகம்தான் வந்துக்கிட்டு இருக்குது. அது அவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது. அத்தனை கோடி மக்களை போய் சேர்ந்துருக்கு. எளிய மக்கள்கிட்ட எளிய முறையில் பேசல என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மொழியில் பேசல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பார்வை பார்க்கப்பட்டுருக்கு. இதில் குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்களுக்கு கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து இன்றைக்கி வந்துட்டு எதிர்கட்சியான திமுக சில விஷயங்களை முன் வச்சிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த நினைவு சின்னமும் அந்த அரசு வேலையும். ஃபஸ்ட்டு நம்ம அரசு வேலையை பார்த்துருவோம். 33 பேருக்கு அது 31 ஆள், அது ஒரு 5 பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க வேற. ஸோ இவங்களுக்கு அரசு பணி அப்படின்னு கொடுக்கறது சரியா அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப மூர்க்கமாகவே வந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இருந்த பல தம்பிகள் வந்து இன்னைக்கு வீடியோக்களாகவே போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்ததுக்கே நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஒரு விபத்தில் இறந்து போன அத்தனை குடும்பங்களுக்கும் நிவாரணமாக ஒரு அரசு பணி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்க போகுது? அன்னைக்கு நடந்ததுல அரசுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்தாரு, ஒரு பிரச்சாரத்திற்காக ஒரு கட்சி தலைவர் வந்தாரு, ஒரு நடிகராக வந்தாரு. அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு தவறு நடந்திருக்கு இல்லையா? அதற்கு அதிகாரி இடமாற்றம், அந்த அதிகாரிகளை குத்துக்குள்ள வைக்கிற இந்த பிரச்சனைலாம் தாண்டி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தான் வந்துட்டு இந்த அரசு பணியை கொடுக்குறாங்க. இதை எப்படி தவறாக எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு திமுக சைடில் இது என்ன ஆகுங்கன்னா, தியாகிகளா அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து அரசு பணிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிரகஸ்பதிகளும் வந்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு அவங்க ஒன்றும் தியாகிகள் கிடையாது, நினைவு சின்னம் வைக்கிறவங்களும் பெரிய தியாகிகள் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்து போன கூட்டத்துக்கு நம்ம எதுக்கு அரசு வேலை கொடுக்கணும், எங்கள் காசில் நீங்கள் அரசு வேலை கொடுத்துருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குது, அதில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க, ஒரு குடும்பத்தோடு ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னும் போது அந்த குடும்பத்தில் முக்கியமாக இறந்து போனவங்க தாண்டி மீதம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கப்படும். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ தராங்க. அந்த காசை கொடுத்தது போக அந்த குடும்பத்தை காலங்காலமாக காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசு பணியை கொடுப்பாங்க எப்போவுமே. இது வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது அன்றைக்கு நடந்தது சதியா விபத்தா, அது என்ன பிரச்சனையோ வாட் எவர் அது இருந்துட்டு போகுது. பட் அந்த இடத்துல நடந்த அந்த விஷயத்துக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக மக்கள், அவங்க நம்மள ஒருத்தவங்க, நம்மளோட உறவுகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம காசுல ஒரு அரசு பணி கொடுக்குறாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா இது டிபேட்டில் சூர்யான்னு சொல்லிட்டு திமுகவில் ரொம்ப காமெடியாக பேசுவார். அவர் பேசுகிறதுலாம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் உண்மையை நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பார். அவர் சொல்கிறாரு, அவங்க என்ன பெரிய தியாகிகளா,
31 பேருக்கு அரசு பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பெரிய எதுவும் பண்ணிட்டாங்களா, மொழிப்போர் தியாகிகளா, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஆக்சுவலி அங்கே தாவேக்கா சார்பில் அனந்தஜித் வந்து பதில் ஒன்று கொடுத்துருப்பார். ரொம்ப அழகான பதிலாக தான் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, திமுக குடும்பத்தில் பிறந்ததுக்காகவே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் பிறந்ததுக்காகவே அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன சொல்ற இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கலாம், அவங்களுக்கு அரசு பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான இலாக்குகளை ஒதுக்கலாம், அமைச்சர்களை ஒதுக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அவன் தகுதிக்கு ஏற்ற வேலையை தான் சொல்கிறாங்க. நாளைக்கு தூக்கிட்டு வந்து உட்காந்து கலெக்டராக இருக்க போகிறாரு, இவர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இவர் தான் அடுத்து வந்து இந்த மாவட்டத்தை ஆள போகிறாரு, அப்படியே வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20,000 30,000 சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்குது, அவ்வளோதான். இதை வந்து டிஎன்பிசி தேர்வர்கள் பாவம் எதிர்க்கிறார்கள், இது பண்ணுறாங்க அப்படி சொல்லி நாம் தமிழர் கட்சியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. ஏன் வந்து இப்போ ஏவா வேலு வந்து எங்கே இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு. ஸோ அவர் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் ட்வீட் மட்டும் போகிறாரு, ஆளை காணோம். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது போக வந்து போக்குவரத்து துறையில் வந்துட்டு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லியே வந்துட்டு இந்த முனிசிபாலிட்டியில் ஏமாற்றிருக்காங்க. இதை பற்றிலாம் பேசாமல், ஒரு வரி கூட பற்றி பேசாமல் இப்போ வந்து விஜயர்கள் வேலை கொடுக்கறத மட்டும் வந்து பேசுகிறாங்களே அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. நேற்று மனசு உடஞ்சு சிஎம் விஜய் அவர்கள் அழுதுகிட்டே தான் அந்த இதை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ இதற்கான ஆதரவு குரலும் இருக்குது, எதிர்ப்பு குரலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற இடத்துல தான் நிற்கிறாங்க. பட் இப்போதைக்கு தற்காலிகமாக ஜூலை 15 வரைக்கும் வந்து அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கணும், அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு நிலமையில இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் திமுகவுக்கு இது இவ்வளோ பதற்றமாக இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இவ்வளோ பதற்றமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க சொல்கிற மாதிரி முழு பூர்த்தி ஆகிகளா அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவங்களும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படின்ற அந்த பார்வையில் பார்க்காம அவங்க பேசினாலுமே, இன்னொரு பக்கம் தான் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக திமுக தன்னோட காலை பதிச்சே ஆகணும். மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இடைத்தேர்தல் மாறி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இப்போ கரூர் சம்பவத்தை வச்சு நம்ம பெரிய அரசியல் பண்ணிட்டோம், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது இவர் பாட்டுக்கு அரசு பண்ணின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது இன்னும் வந்து பெனிஃபிட்டாக மாறி இடைத்தேர்தலில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேற்று பேச்சிலேயே இடைத்தேர்தலை வந்துட்டு முடிச்சு விட்டுருக்காரு விஜய் அவர்கள். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்தையும் பேசிட்டு மக்களே அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நீங்கள் திரும்பி கொடுத்தீங்கல்ல சட்டமன்ற தேர்தலில் ஒரு பதிலடி, அது பத்தாது, இனி வரப்போகிற இடைத்தேர்தல் இருக்கு பாருங்க, அதுலேயும் நீங்கள் திமுக வெளுத்து விட்டுருங்கன்னு சொல்லி வார்த்தையை விட்டுருக்காரு. வெளுத்து விட்டுருங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷயமா இருந்தால் கூட அது கிரவுண்ட் லெவலில் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா திமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க எரியக்கூடிய எல்லா கல்லுமே வந்து இங்கே வந்து பிடிச்சி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க தாவேக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எளிய மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும், ஓகே அப்போ வந்து இடைத்தேர்தலில் இவங்களை செஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறத வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ திமுக மேலே வெறுப்பாக மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதில் நேற்று சிஎம் விஜயர்கள் பேசும்போது நிறைய இடங்கள் லஞ்சம் வாங்குறது கிடையாது, எல்லா இடங்களையும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது முழுமையாக மாறிச்சான்னு கேட்டால் முழுமையாக மாறலை, இன்னும் சில இடங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்னால் அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். நேற்று முதல்வர் விஜயர்கள் பேசின விஷயத்த ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வைரலாச்சு. அந்த வைரலானதுக்கு அப்புறமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தலைமை ஆசிரியர் வந்து பணியிட நீக்கம் செய்கிறாரு. ஸோ உடனடியாக அது ஒரு விஷயம் நடக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஊடகத்தில், ஒரு சமூக வலைதளங்களில் பிரபலமாகும் போது, ஒரு ட்விட்டரில், ஒரு ஃபேஸ்புக்கில் வரும்போது அது வந்து அவங்க கண்களுக்கு போகுது. ஆனால் இதெல்லாம் தெரியாத மக்கள் இருக்காங்கல்ல, இன்னும் வந்து ஊரில் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய மக்கள், இந்த ஊரில் இந்த கைம்பெண்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த கைம்பெண்கள் வந்துட்டு அந்த உதவித்தொகை வாங்குறவங்க இருப்பாங்க, அதில் நிறைய பேர் படிக்காதவங்க இருக்காங்க. இதே மாதிரி முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையே வாங்குறவங்க, அதுவும் வந்து அது நோட்டில் ஏறியிருக்கா இல்லையான்னு பார்க்குற ஆளுங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இதை எப்படி போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறது, என்ன வாங்குறவங்கன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியும் சாமி தான், அதிகாரியும் சாமி தான், சாமியை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சமூக வலைதளங்கள், இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் தெரியாது. ஸோ அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்து கொடுக்குறனா கூட ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. அப்படி தெரியாமல் நடக்கிறதுக்கும்
அந்த விஷயங்கள் வந்து வர்றதுக்கும் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஒரு நம்பர் மாதிரி கொடுத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஒரே கான்செப்ட், அதாவது ஒரு ஊருக்கு இந்த நம்பர், இந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த நம்பர் கால் பண்ணால் உடனே வந்து அதிகாரிகள் வந்துட்டு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார், அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அந்த வாட்ஸ்அப் மூலிமா ஆதாரத்தோடு அனுப்புவாங்க. விஷயம் தெரியாதவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கடையில் ரீசார்ஜ் பண்ணுறோம், அது மாதிரி கடையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், எப்போ ஒரு புகார் ஒன்று கொடுக்கணும், 10 ரூபா வாங்கிக்க கொடு, நான் அது மாதிரி புகார் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்றேன், சிஎம் செல்லுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்னும் வந்து நல்லபடியாக போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி வந்து எழும்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரு ரீல் போட்டவொடனே டக்குன்னு வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தாரு, உடனே வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க, ஒரு மாற்றம் நிகழுதுன்றலாம் பேசுகிறாங்க. அது எக்மோர் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பரமக்குடி, கமுதி, ஈரோடு, கரூர் எல்லா இடங்கள்லையுமே அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்க முடியாது. இன்னமும் வந்துட்டு ஸ்ட்ரக்சரில் அப்படி கொண்டு போகிறவங்கள்ட்ட 500 ரூபா கேட்குறதும், அந்த கழுவிட்டு காசு கேட்குற 50 ரூபா கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. மேலேருந்து கீழே ஒரு நோயாளியை கூட்டு வந்தால் 100 ரூபா கொடுத்தா தான் கூட்டு வருவேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் பட்டன் ஃபோன் வச்சுருக்க நிறைய பேர் இருக்காங்க, டக்கு நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய புகார் இதாங்க கொஞ்சம் பதிவு பண்ணிக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு யோசனையாக சொல்லிக்கிறேன். இன்னொரு சைடு நினைவு சின்னம், அது எதுக்காக தாவேக்கா வந்து ஒரு ஃபார்முலாவாக முன்னெடுத்துச்சு அப்படின்னா, நாளைக்குன்னு இல்லை, நீ வரப்போகிற எல்லா காலங்கள்லையுமே வந்துட்டு கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து என்னதான் வந்து இவங்க சரி அவங்க சரி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொன்னாலுமே விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக, அதாவது சிஎம் விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக எந்த இடத்துலையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து லேட்டாக வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முழுக்க காவல்துறையும் கவர்மெண்ட்டும் பண்ண வேலை தான் சொல்லி எல்லாத்தையுமே அங்கே தான் சொல்லியிருந்தார். ஒருவேளை ஒரு மன்னிப்பு விஷயமா கேட்டிருந்தாரு அப்படின்னா அது டோட்டலாக வந்துட்டு பாருங்கள் அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி திமுக அதை கையில் எடுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வந்து இதான் பேசணும், இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து விஜய் அவர்கள் முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நினைவு சின்னம் எதுக்காக அப்படின்னா, இனி வரப்போகிற அடுத்து ஃபியூச்சர் வரக்கூடிய தலைமுறைகள் வந்து பார்க்கும்போது கரூர் சம்பவத்தை, இந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக வந்து விஜய் அவர்கள் லேட்டாக வந்தனால தான் அப்படி ஆயிடுச்சு, இவங்களால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லாமல் டோட்டலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நினைவுச்சின்னமாக வச்சிடலாம், அப்போ தான் வந்து வரக்கூடிய சந்ததியினர் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகலேருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்கு. என்னென்னா, விஜய் அவர்கள் அந்த ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடினார்ல, அந்த முதுகை வந்து எடுத்து நினைவு சின்னமாக வச்சுருங்க அப்படின்னு. ஏன்னா சூரியன் தொலைக்காட்சி நேற்று ஃபுல்லாக அதான் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் பேசுகிற எல்லாத்துக்குமே கவுண்டர் என்ன நினைவு சின்னம்னு சொன்னோன்னா அதான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து திமுக எடுத்து பேசுகிறாங்க, அதை எடுத்து வச்சுருங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு அரசியல் பார்வையில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இப்படி ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறது தான் பார்ப்பாங்க. நேற்று செந்தில் பாலாஜி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட அட்மின் மூலியமாக, ஏன்னா அவர் வர முடியாத வெளியில் இப்போது, ஸோ அட்மின் மூலியமாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பக்க கட்டுரை மாதிரி ஒன்று போட்டிருந்தார். அதில் என்ன சாராம்சம் அப்படின்னா, சார் நாங்களாம் ஓடலை, கரூர் சொந்தங்கள் வந்து என்னுடைய உயிர் மாதிரி, நான் உடனடியாக வந்து அங்கே வந்து பார்த்தேன், நான் பண்ணேன், நான் உங்களை காப்பாற்றினதே நான் தான், ஆனால் வந்து நான் ஓடி போகல, அன்றைக்கி ஓடி போனது யார் தெரியுமா, திருச்சி மாநிலத்தில் நீங்கள் ஓடினீங்க பாருங்கள், ஓடுன்னு ஓடுனீங்க, அது நீங்கள் தான் ஓடி போனீங்கன்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்களை சாடி வந்து பேசியிருந்தார். அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஆக்சுவலி எஸ்பி கால் பண்ணி கேட்டோம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு. அவரே வந்து இன்னும் தெரில எனக்கு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே லைவ் கேமராவோட எப்படி உள்ளே வந்தீங்க, உள்ளே வந்து 2 பேரும் அழுதாங்க தெரியுமா, செந்தில் பாலாஜி அவர்களும் வந்துட்டு அன்பில் மகேஷ், முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷும் அழுதாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ சதி வேலை இல்லைன்றீங்க, பிரச்சனை இல்லைன்றீங்க, அப்படிங்கும்போது பக்கத்துலேயே இருந்தீங்களா, நடந்து எஸ்பிக்கே தெரிலங்க, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான பதிலையும் வந்து செந்தில் பாலாஜிகள் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். அதை விட தாவேக்கு ஐடி ரொம்ப கழுவி ஊற்றி வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து உங்கள் பார்வை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா உலகமகா உத்தமர் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து அப்படி தான் இருந்தீங்களா? இன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்தில் பிரச்சனைனோட எங்கேயோ இருந்துக்கிட்டு அட்மின் மூலிமா போடுறவர் ஏன் நேரடியாக வந்து ஆஜரானா என்ன, ஒரு விசாரணைக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க நீங்களாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி
மாதிரி இன்னைக்கு தாவேகா ஐடி விங் வந்து பதிலடியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னைக்கு காலையில் திருமா அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இது அணுகுண்டா இல்லை வெறுங்குண்டா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும். திமுக தாவேகா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏன் பாஜக எதிர்க்கக்கூடாதுன்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டிருக்காரு. எனக்கு இது ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலாவாகவே தெரியுது. என்னன்னா, உண்மையிலே திருமா வந்து தாவேகா கூட்டணியில் தான் இருக்காரா இல்லை யாருக்கு விசுவாசமாக இருக்காருங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு கிங் மேக்கர்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் ட்விஸ்ட் மேக்கராக இருக்காருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் யாருக்கு வேலை செய்கிறாருன்னு புரியல. இப்போ அதிமுக கண்முன்னே கரைந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. திமுக தோத்தது எவ்வளோ கவலையாக இருக்கோ அதை விட வந்து எனக்கு அதிமுக கரைஞ்சு போகிறது கவலையாக இருக்குன்னு பேசுகிறாரு. ஸோ இதுவே நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாறுது. திமுக தோத்ததுனால தான் நீங்கள் உங்கள் கட்சியில் ஒருத்தர் அமைச்சராகி உள்ளே உட்காந்துருக்காரு, நல்லா வேலை செஞ்சுட்ருக்காரு, உண்மையிலே 1 இயர் சூப்பர் வேலையாக பார்த்துட்ருக்காரு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கு, ஒரு அமைச்சராகியிருக்கு. அந்த கட்சியை விட்டுட்டு நீங்கள் திமுக தோற்று போனது எனக்கு வருத்தமாக இருக்குது, ஆனால் வந்து அதை விட அதிமுக அழிஞ்சு போகிறத கண்மாடி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார். சரி, இது கூட ஓகே, சரி, அவர் இருந்த கட்சி வந்த கட்சின்னு. திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஏன் பாஜக எதிர்க்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த மாதிரி நடக்குது. எதிர்மனையில் இருப்பாங்க, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புன்னு ஒன்றா இருந்துருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், திமுக என்ன சொல்லுது, நாங்கள் எப்போவுமே பாஜக உள்ள விட மாட்டோம், பாஜக தான் எங்கள் எதிரின்னு சொல்லுது. தாவேகா என்ன சொல்லுது, அவங்க தான் என் கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து எதிர்க்கக்கூடாது? அப்போ வந்து கூட்டு சேர்த்துக்கலாமே, இவரையும் காங்கிரஸையும் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு அணியில எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டீம் உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா இதை ஒத்துக்குமான்னு எனக்கு தெரியல. இவர் ஏன் வந்து இந்த மாதிரி இணைப்பு விழா நடத்துகிறாருன்றது தெரியல. ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும் சொல்லி திமுக ஓட்டு கேட்டுட்டு இருந்துச்சு, திமுக திரும்ப வந்துடும் சொல்லி விஜய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டார். அப்போது தாவேகா ஜெயிச்சதுக்கு ரீசனே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது. அப்போ திமுக வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு, பட் திமுகவும் தாவேகாவும் இறஞ்சிடலாம், நம்ம எல்லாம் ஒன்றா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது எங்கேயோ இடிக்குது. இன்னுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. திருமாவளவர்களுடைய ஏதோ ஒரு ஃபைல் வந்து திமுக கிட்ட சிக்கியிருக்குதா, இல்லை தான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா, எதற்காக அப்படிங்கிறது தெரில. ஏன்னா தாவேகா ஜெயிச்சு அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது திமுக விட்டு வெளியே வராரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட முழுக்க முழுக்க அறிவாலயத்திலே தான் இருந்துட்டு இருந்தார் திருமா அவர்கள். ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. இப்போ திரும்பவும் பண்ணுறதை பார்க்கும்போது இவர் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து அவருக்கு ப்ராப்பராக லெட்டர் அனுப்பி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஓகே சொல்லிட்டாங்க. இவர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாள் கழிச்சு ஓகே சொல்கிறாரு, வர வச்சு இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னை முதலமைச்சராக்கணும்னு சொன்னாங்க, என்ன வந்து துணை முதலமைச்சராக்கணும்னு சொன்னாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அமைச்சராக்கணும்னு சொன்னாங்க. அதை கூட வன்னியரசர்கள்ட்ட கொடுத்துட்டு பாருங்கள், நான் மக்களுக்காக உழைக்கிறக்க வந்திருக்கேன், மக்களுக்காக உழைக்கிற மாதிரி தெரில, திமுக நாசமாக போயிட்டுருக்கு, திமுக வந்து விளங்காமல் போயிட்டுருக்கு, திமுக எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்துடலாம், திமுகவும் ஒரு சக்தி தான் காட்டிடலான்றக்காக தாவேக்காவோட தயவோடு உள்ளே வந்துடலான்ற மாதிரி பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா வந்து தெளிவாக அவருடைய பேச்சு தெரியுது. இன்னொன்று ப்ரிடிக்ஷன் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா பண்ணுவார். 2026 தேர்தல் மொத்தமாக மாறப்போகுது, அரசியல் களமே வேறு திசையை நோக்கி போக போதெல்லாம் பேசியிருந்தார். அது அப்படி தான் போயிட்டுருக்கு, அவர் ஒரு திசையில் தான் போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசும்போது இந்த டவுட்டும் வருது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் யார் பக்கம் தான் இருக்கீங்க, தாவேகா பக்கம் இருக்கீங்களா, திமுக பக்கம் இருக்கீங்களாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். இதுக்கிடையில பாமக கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா பாமக எந்நேரமும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாமக உள்ளே வர்றாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப அவர்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா திமுக கூட போய் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ திமுக என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கிடையில் வந்துட்டு இந்த டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திமுக அதிமுக கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க தாவேகா அதிமுகவுக்கு பாதி பேரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ வேலைக்கு வர குதிரை பேரெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் சாத்தியமாகும் போது திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் உடச்சிட்டு போயிட்டு தாவேகா வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குகளும் கொடுக்கும்போது எல்லாமே சாத்தியமாகுங்க, வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு நிர்மல்குமார் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேசுகிறாரு டிடிவி தினகரன், அவர் எதற்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா? எடப்பாடின்ற துரோகியை அழிக்கிறதுக்காக, ஓபிஎஸ் அப்படிங்கிற துரோகியை அழிக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னார். பட் இன்னைக்கு பாருங்கள் அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
அவரையும் வந்து சாடி வந்து பேசியிருந்தார். ஸோ டிடிவி தினகரனுடைய எண்ணமும் கிட்டத்தட்ட அதான் வருது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. தாவேகா அப்படின்ற அந்த ஒரு கட்சியை இப்போ ஒரு அணியாக மாறி நிற்கிது இல்லையா, இந்த அணியை எப்படியாச்சும் கலைச்சிடணும், இதிலிருந்து ஆளில் உருவலை அப்படின்னா அது எல்லா இடங்கள்லையும் போய் எல்லாரையும் நோண்ட ஆரம்பிக்குன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சில் அவர் என்ன தெளிவாக சொல்கிறார் அப்படின்னா, ஊழல் லஞ்சம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஊழல் வாங்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் லிஸ்ட்டை பார்க்கும்போது தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஆளாக கரை வச்சு தூக்குற மாதிரி தான் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக நேற்று சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் பயங்கரமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னென்னா, லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், கேட்டால் எங்கள் அண்ணன் ஆச்சு, என் தம்பி ஆச்சு, இது விஜய் ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன விஷயம் எந்த முதல்வரும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, சொல்லவும் முடியாது. எனக்கு பணமா ஜனமான்னு கேட்டால் எனக்கு வந்து ஜனம் தாண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிட்டு இருக்குது. இது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, நான் சொல்கிறேன், பட் உங்களுக்கு என்னவா அது கன்வே ஆகுதுன்னு பாருங்கள். அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தாய்மாமன் தங்க முதல் திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா கொள்கை தலைவர்னும் போது அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு இல்லையா, 5 பேர். இதை தாண்டி வந்து அறிஞர் அண்ணாவை திடீர்னு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன, இது யாரோட யோசனையாக இருக்குன்றது தெரியல. ஏற்கனவே அதிமுக கட்சி கரைஞ்சு தாவேகா கூட இணைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது குறிப்பாக வந்து முக்கியமான தலைங்கள்லாம் இங்கே வந்ததுனால இப்போ எடப்பாடி அவர்களுடைய பொதுக்குழு இருக்குது தெரியுமா, அதிமுக பொதுக்குழு கூட்டம் உண்மையிலேயே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடம் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு சின்ன கல்யாண மண்டபத்தில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படி தான் இருந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டமே. ஸோ ஒரு பக்கம் பொதுக்குழு கூட நடக்குது, ஒரு பக்கம் ஆளுங்க கரைஞ்சி வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை கையில் எடுக்கிறது, எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுக்கிறது, ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக மொத்தமாக வந்து தாவேக்காவை மாற்றிட்டு இனிமே பாலிடிக்ஸ் வந்து டிவிகே vs டிஎம்கே தான், இனி ஃபியூச்சராக தான் இருக்க போகுது அப்படின்ற இடத்துக்கு தான் தள்ளுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் மூவ் ஆகி இது வருதோ அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சும், அரசு பணி கொடுக்கணும்னு சொன்ன விஷயமும், இந்த நினைவு சின்னம் அப்படிங்கிற விஷயத்தை திமுக கையில் எடுக்கிறதும் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த அரசு பணி நினைவு சின்னம் ரெண்டுமே கையில் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளை கழிச்சு பயங்கரமாக அதை பற்றி பேசுவாங்க. ஸோ நாளைக்கெல்லாம் பயங்கரமான கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க எதிர்வினை ஆற்றும் போது தாவேக்காவும் அதற்கான பதில் வினைகளை ஆற்றுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கருத்துக்களாக சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.